பிரதமர் நரேந்திர மோடி எந்தவித வெளிப்புற அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டார் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய பயணத்திற்கு முன்பாக மாஸ்கோவில் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த புட்டின், அமெரிக்க அதிபர் டிரம்ப் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே வர்த்தக வரிகளை விதிப்பதாக தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்த டிரம்பின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், அமெரிக்காவை அதன் சொந்த அணுமின் நிலையங்களுக்காக ரஷ்யாவிடமிருந்து அணுசக்தி பொருட்களை வாங்கி வரும் நிலையில் இந்தியாவிற்கும் அதே சலுகை அளிப்பதில் என்ன தவறு என்று வினவினார். இந்தியா ரஷ்யா இணைந்து செயல்படுவது அமெரிக்கா உட்பட எந்த நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்று விளக்கமளித்த புட்டின், தானும் பிரதமர் மோடியும் எந்தவித வெளிப்புற அழுத்தத்திற்கும் அடிபணிந்ததில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களது சொந்த நலன்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் எந்த நாட்டிற்கும் தீங்கிழைக்க மாட்டோம் என்றும் புட்டின் கூறினார். இந்நிலையில் புட்டினின் இந்திய பயணத்தை வரவேற்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியா ரஷ்யா இடையிலான நட்புறவு இரு நாட்டு மக்களுக்கும் மகத்தான நன்மைகளை கொடுத்திருப்பதாக ரஷ்ய மொழியில் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபரை புதினை சந்திக்க தனக்கு மத்திய அரசு அனுமதி மறுப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, இந்தியா வரக்கூடிய வெளிநாட்டு தலைவர்களை எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்திப்பது மன்மோகன் சிங், வாஜ்பாய் காலம் தொட்டு நடைமுறையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போதைய பாஜக அரசு தனக்கு அனுமதி மறுப்பதாக கூறினார். जो फॉरेन डिग्नेटरीज आते हैं या जब मैं कहीं बाहर जाता हूं तो सरकार उनको सजेस्ट करती है कि एलओपी से नहीं मिलना चाहिए. बोलने दीजिए, ये ट्रेडिशन है, ये नॉर्म है, बट मोदी जी इस नॉर्म को फॉलो नहीं करते हैं. फॉरेन मिनिस्ट्री इस नॉर्म को फॉलो नहीं करती है. थैंक यू. इनसिक्योरिटी है. வெளிநாட்டு பயணங்களின் போதும் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்திக்க கூடாது என்று மத்திய அரசு கூறியதாக அந்நாட்டு பிரதிநிதிகள் தன்னிடம் தெரிவித்ததாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பணிகளில் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கும் பங்கு இருப்பதாக கூறிய ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறைக்கு தன்னம்பிக்கை இல்லாததே வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்க மறுப்பதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். சென்னை மற்றும் புறநகரில் மழை நின்ற போதும் சில இடங்களில் வெள்ளம் வடியாததால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அருகே 4 நாட்களாக சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஒட்டியம்பாக்கம் அரசன் கழனி பகுதியிலிருந்து தாழம்பூர் ஊராட்சியில் உள்ள காரணை பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையின் இருபுறமும் 4 நாட்களாக மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதனிடையே சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே ஏரி நிரம்பி 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்ததால் கண்ணப்பாளையம் ஏரி முழுவதுமாக நிரம்பி கால்வாய்கள் வழியாக உபரி நீர் வெளியேறியது. இதனால் அருகில் இருந்த குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி குட்டி தீவு போல காட்சியளித்தது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தடுப்பணையில் இருந்து நீர் வெளியேறும் பகுதியில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொசர்த்தலை ஆற்றில் 4000 கன அடி உபரி நீர் வெளியேறி வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளித்தனர். இதனிடையே சென்னையை அடுத்த புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட நீரால் மணலி அருகே உள்ள பர்மாநகர் சடையாங்குப்பம் பாதை நீரில் மூழ்கியது. ஏற்கனவே மணலி, புதுநகர், நந்தியம்பாக்கம், ஆண்டார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெளியேறாமல் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது ஏரிகளில் இருந்து திறக்கப்படும் நீர் குடியிருப்பு மற்றும் முக்கிய சாலை மற்றும் தரைப்பாலத்தை மூழ்கடித்துள்ளது. எனவே சடையாங்குப்பம் தரைப்பாலம் வழியாக செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தி தடுப்புகளை அமைத்தாலும் அதனையும் மீறி பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் செல்கின்றனர். சென்னை மணலி சுற்றுவட்டாரத்தில் மழை வெள்ளத்தால் 200 ஏக்கரிலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஆண்டார்குப்பம், காமராஜர் நகர், கன்னியம்மன்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வாழை பிரதானமாக பயிரிடப்பட்டுள்ளது. பப்பட்லா, நெல்வகை, குறுகிய கால பயிர்களாக அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை உள்ளிட்டவையும் விவசாயம் செய்யப்பட்டு வந்தன. இவை டிட்வா புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் தவிர கவர்மெண்ட் எதுவும் தெரியல, வருஷம் அடிபட்டு தான் இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் முடியல. இந்த பஞ்சாயத்து மொத்தம் 7 பஞ்சாயத்து அடி பார்த்தா 300 ஏக்கரா பயிர் செய்கிறோம். நெல் பயிர், வாச்செடி 300 ஏக்கரா செய்கிறோம். ஃபுல்லாக பாதிப்பு தான். ஏரி தண்ணி அடிக்குது, மழை தண்ணி வழி கிடையாது. முக்கியமாக மேட்டர் தான்
10 வருஷமா அப்படிதான் இருந்துருக்குது. 10,000 சார் செலவு காசே எங்களுக்கு 10,000 வராது சார். ஒரு கதை ஒரு 1000 செலவு போனா 5,000 கணக்காயிடும் சார். சிம்பிளா பார்த்தாவான் அறுப்பு மிஷினுக்கு 3,000 கணக்கு வாங்கிடுவான். ஒன்றும் பண்ண முடியாது. ஏகரா அப்படி பார்த்தா 25,000 செலவாயிடும் எங்களுக்கு. இதனிடையே சென்னை புறநகரான ஆவடி அம்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் ஆபத்தை உணராமல் அவற்றில் இளைஞர்கள் மீன்பிடித்தனர். மதகுகளில் குழந்தைகளுடன் ரீல்ஸ் வீடியோ எடுப்பது போன்ற விபரீதத்தில் ஈடுபட்டதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மனூர் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் விளாங்காடுபாக்கம் மலிமா நகரை வெள்ளம் சூழ்ந்தது. இடுப்பளவில் வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமலும் அடிப்படை வசதிகள் இன்றியும் குடியிருப்பு வாசிகள் அவதிக்கு உள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற நிலையில் பொதுமக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த முயன்றதால் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுடி ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களை காவலர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். சானார்பாளையத்தில் டாஸ்மாக் கடை பகுதியை வெள்ளம் சூழ்ந்துள்ள போதும் சிலர் ஆபத்தை உணராமல் மது பாட்டில்கள் வாங்க வெள்ளத்தில் நடந்து சென்றனர். கண்ணன்கோட்டை, தேர்வாய்கண்டிகை, சானாபுத்தூர், சூரப்பூண்டி உள்ளிட்ட ஏரிகளின் நீர் வெளியேறுவதால் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கும்பிளி, ஏடூர், எடாவூர், ஏடுகண் பாலம் அருகே உள்ள கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர். மீஞ்சூர் அருகே நாகை ஊராட்சிக்குட்பட்ட கேசவபுரம் பத்மாவதி நகர் பகுதியில் உள்ள சுமார் 3,000 வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதியுற்று வருகின்றனர். கேஸ் கார் கூட உள்ள வரமாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் வாட்டர் கேன் போட்டவங்களுக்கு நான் வரமாட்டேங்க. உள்ள பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. எமர்ஜென்சிக்கு 108 ஃபோன் பண்ணால் கூட வரமாட்டேங்க. உள்ள நீங்கள் மெயின் ரோட்டில் வச்சு கூட்டிட்டு வந்து ஏறுங்கன்னா எப்படின்னா நாங்கள் ஏற முடியுமோ? இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த இடத்துல தான் முட்டி அளவுக்கு இருக்குது. இங்கே உள்ளே போச்சுன்னா இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. காக்கலூர் தொழிற்பேட்டையில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மழை நீருடன் கழிவு நீரும் சாலையில் குடம் போல தேங்கி நிற்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சென்னை மணலி புதுநகரில் 24 சென்டிமீட்டர், திருவள்ளூர் எண்ணூரில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவானது. விம்கோ நகர், கத்திவாக்கம், கும்மிடிப்பூண்டி, திண்டிவனம், ஊத்துக்கோட்டை, திருப்பற்றியூர், பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வருகின்ற 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு வருகின்ற 8ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.